வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது யாதும் அறியான் அப்படின்ற தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா ஆகா தமிழ் OTT ஆப்ல அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு ட்ரிப்ல நடக்கக்கூடிய அசம்பாவிதங்கள் அப்படின்ற மாதிரி தீம்ல அமைக்கப்பட்ட ஒரு த்ரில்லர். இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. எடிட்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு கனவோட இருக்காரு அவரு. தன்னோட அப்பா கிட்ட திட்டு வாங்கிட்டு ஒரு நார்மலான லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காரு. ஒரு ட்ரிப்புக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் மட்டும் ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி இருக்காருன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா இவரை ஒரு சைக்காட்டிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போறாரு. அவர் தான் தம்பி ராமையா. ஸோ தம்பி ராமையா கிட்ட இவர் இந்த ட்ரிப்ல நடந்த சம்பவங்கள் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த ட்ரிப்புக்கு பாத்தீங்கன்னா இவரோட லவ்வர் அண்ட் இவரோட ஃப்ரெண்டோட லவ்வர்னு 4 பேர் போயிருப்பாங்க. போன இடத்துல அவங்களுக்கு என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, ஏன் இவர் இப்படி இருக்காரு, டுவர்ட்ஸ் எண்ட் என்ன ஆகுதுன்றது அந்த படத்தோட கதை. இந்த படத்தோட டைட்டில் இருக்குல்ல, யாதும் அறியான், அது ஒரு பயங்கர ஆப்டான டைட்டில் அப்படின்னு சொல்லுவேன். இந்த படத்தோட கிளைமேக்ஸை பார்த்தா அது ஏன் அப்படின்றது உங்களுக்கே புரியும். அதே மாதிரி இந்த படத்தோட அந்த சஸ்பென்ஸ் ஃபேக்டர்ஸ் அப்படின்றதும் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ்ஸா இருந்துச்சு. உதாரணத்துக்கு முதல்ல ஒரு அசம்பாவிதம் ஒன்று நடக்கும் அந்த ட்ரிப்ல. அதுவே ஒரு ஷாக்கிங்கான அசம்பாவிதமா இருந்துச்சு. அதே மாதிரி டுவர்ட்ஸ் எண்ட் அந்த ட்விஸ்ட் அப்படின்றதும் ஒரு அல்டிமேட் ட்விஸ்டா இருந்துச்சு. அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் மட்டும் ஒரு கேஸ் ஒன்று நடக்கும். அந்த காட்சிகள் எல்லாம் இன்னும் கண்டிப்பா பெட்டரா ஸ்டேஜ் பண்ணிருக்கலாம். சொல்ல போனா இந்த படத்துல அந்த த்ரில் எலிமெண்ட்டை கன்வே பண்றதுக்கு இன்னும் ப்ராப்பரான ஸ்டேஜிங் இருந்திருக்கலாம் அப்படின்றதான் என்னோட ஒப்பீனியன். அண்ட் கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் நல்லா இருந்தாலும் அது முடிச்ச விதம் இருக்குல்ல, ஒரு விதமான இன்கம்ப்ளீட்னஸோட முடிச்சாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீல் தான் கொடுத்துச்சு. பட் ஓவரால் வழக்கமான ஒரு கதை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு புதுமையான முயற்சி பண்ணிருக்காங்க. ஒரு ஓகேஷான படம் தான். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.75 out of 5. அடல்ட் கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் இதுல மைல்டா சில சீன்ஸும் அண்ட் கோரினஸும் இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.